சார் சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. சார் விஜய் கிருத்திக் ஆர் யூடியூப் சேனலுங்களா? ஆமாங்க. சார் ஓகேங்க சார். நான் வந்து இங்கே தருமபுரியிலேருந்து பேசுகிறேங்க சார். என் நேமே வந்து கார்த்திக்ங்க. கார்த்திக். ஓகே சொல்லுங்க சார். சார் உங்கள் சேனலில் ஒரு சில வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி சரிங்க. சரிங்க சார். சார் நீங்கள் உங்கள் நேமு உங்கள் ஊருங்க சார்? என் நேமே அதாங்க விஜய் கார்த்திக் தான். சரி சார். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சார்? ஈரோடுங்க. ஈரோடுங்களா? சரிங்க சார் சரிங்க சார். சார் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நம்ம வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துட்டு இருக்கேன் சார். அதுலேயே நம்ம தொழில் வருமே, விளம்பரமே வருமே. அதுதான் ஆல்ரெடி இன்ஜினியரிங் அந்த இது போட்டுட்ருக்கீங்க. அதுதான் மெயின் உங்களுடைய தொழிலுங்களா? ஆமாம் ஆமாம். சரிங்க சார் சரிங்க சார். சரிங்க சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா மைவி 3 கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சிஎம் மெம்பராக இருக்கேங்க சார். சிஎம் சிஎம் ப்ரோ மெம்பராக இருக்குங்க. க்ரௌன் மெம்பராக இருக்குங்க. சரி சரிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 இயருக்கு மேலே ஆகுதுங்க. சரிங்க. இதுக்கு எப்படி நான் வந்தேன் அப்படின்றத ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுத்துடலாங்களா? ம். நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து 2 இயர்ஸ் பக்கம் மகேந்திரா ஃபைனான்ஸ் தருமபுரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. சரிங்க. அதில் வந்து அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் திரும்ப வெளியே வந்துட்டு ஒரு 1 இயராக வந்து டாடா மோட்டார்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுலேயும் வந்து அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருந்தனால அதில் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு வெளியே வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன மகேந்திரா ரிஸ்க்குங்க அதில்? சொல்கிறேங்க. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. எனக்கு பிடிக்கல பார்த்தீங்களா? வந்துட்டேங்க. எனக்கு பிடிக்கல அப்படி வந்துட்டேங்க. இல்லை, ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? என்ன ரிஸ்க்குன்னு சொன்னால் நான் தெரிஞ்சுக்குவேன்ல. அது ரிஸ்க்குனா சேல்ஸ் அந்த அளவுக்கு ஆகலைங்க. அதனால அவங்க ஆளுங்களை வந்து எடுக்கிறதுக்கு பார்த்தாங்க. அதனால வந்துட்டுங்க. சரிங்க. அவங்க நினைச்ச அளவுக்கு சேல்ஸ் ஆகல. ஆ, அதனால அதுலேருந்து வெளியே வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ம். மகேந்திரா கம்பெனியில் வந்து சேலத்தில் எஸ்கேஎஸ் அந்த ஆட்டோமொபைல்ஸில் வந்து ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். ம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ வந்து கொரோனா வந்துச்சு இல்லைங்களா? அந்த டைமில் வந்து ஆமாம். சேல்ஸ் வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சுங்க கம்பெனிக்கு. ம். ம். சேல்ஸ் டவுன் ஆகவும் அதுக்கப்புறம் வந்து ஆளுங்க ஷோரூம்லாம் அங்கங்கே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து எதுவுமே கேட்க ம். கிடையாது. கம்பெனிக்கு வந்து ம். சேல்ஸ் கம்மியாகவும் பிஸ்னஸ் அவங்களுக்கு குறையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே ஒரு ம். வார்த்தை கூட கேட்க கிடையாது. நீங்கள் அவ்வளோதான் ம். இனிமேல் வர வேணாம் அப்படின்ட்டு ஒரே இது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு அப்படியே நின்றுட்டேங்க. ம். அதுக்கப்புறம் டாடா லைஃப் இன்சூரன்ஸில் வந்து ஏஜென்ட் ஆகிட்டு அதில் ஒரு கொஞ்ச நாள் இருந்தேங்க. அதுக்கப்புறம் ம். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் ம். பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா ஏஜென்ட் எடுத்து இப்போ இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. ம். நியூ இந்தியா அதுக்கப்புறம் வந்து கார் இன்சூரன்ஸ் அது மாதிரி. ஜென்ரல் இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேங்க. ம். அதில் வந்து ஒரு 2 இயர்ஸாக அப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு வருமானம் கிடையாதுங்க. ஏன்னா ஆல்ரெடியே வந்து காம்படிஷனில் நிறைய பேர் இன்சூரன்ஸ் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா புரோக்கர் மூலியமாகவே நிறைய பேர் போயிடுறாங்க. அதில் அப்படியே ம். போயிட்டு இருந்துச்சுங்க. அதில் ஒன்றும் நம்ம அதுக்கு வந்து இப்போ தனியாக நீங்கள் புரோக்கர் இல்லை, நியூ இல்லைங்க. இந்தியாவில் வந்து நான் நீங்கள். ஏஜென்ட்டுங்க. நியூ இந்தியாவில் வந்து எக்ஸாம் எழுதி தான் நான் ஏஜென்ட்டாக தான் இருக்கேன். ஐஆர்டி அப்புறம் எக்ஸாம். புரோக்கர்னா அவங்க இருங்க. புரோக்கர்னா இப்போ ஆர்டி ஆஃபீஸில் புரோக்கர் இருக்காங்க இல்லைங்களா? எஃப்சி பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அவங்க மூலியமாவே நிறைய போயிடுதுங்க. என்னதான் நம்ம வந்து இப்போ சரி புதுசா சரி. ஆரம்பிச்சாலும் நம்ம சைடு வர்றதில்ல. ஏன்னா எல்லாமே ஒட்டுமொத்தத்தையும் அங்கேயே குடுத்துடுறாங்க. எல்லாமே கஸ்டமர் வரவங்க. நம்ம சரி என்னதான் சரி. ஆபீஸ் போட்டு பண்ணாலுமே வந்து நம்மகிட்ட எதுவும் பெருசா வரலைங்க. ஆ. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுலயும் பெருசா இன்கம் இல்லாதனால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம நெட்செட் கம்பெனில வந்து அதுல வந்து ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு தாங்க. நெட்டு நெட்செட் கம்பெனிங்க. நெட் செட்டுங்களா? நெட்சர்ப்புங்க. ஸ்பெல் பண்ணுங்க. என் NETSURF. ஆர்எஃப்ங்களா? ஆமாமாங்க. ஓகே. ஆ. அதுல வந்து ஒரு கொஞ்ச நாள் இருந்தேங்க. அதுலயும் வந்து பெரிய இன்கம் இல்லைங்க. ஆ. இங்க தர்மபுரியில பார்த்தீங்கன்னா நெறைய அதுல இருக்காங்க. ஆனா அதுலயும் ம். பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அக்ரிகல்ச்சர் இதுதான் வருதுங்க. அது வந்து இப்ப மழை இல்லாதனால இங்கெல்லாம் வந்து அந்த உரம் எங்கேயும் சேல் ஆகலைங்க. ம். இந்த மாரி இருக்கிற சூழ்நிலையில தான் வந்து மைவி த்ரெட்ஸ் கம்பெனில எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. இதுல வந்து உள்ள ம். வந்து ஜாயின் பண்ணது வந்து ஓப்பனிங் மெம்பரா ஃப்ரீயா தாங்க ஜாயின் பண்ணேங்க. இதுல வந்து ஃப்ரீயா மட்டும் தான் நம்ம ம். உள்ளே வர முடியுங்க. ம். அதுக்கப்புறம் நம்ம வந்து விருப்பப்பட்டா நம்ம அடுத்த ஸ்கீம் வந்து நம்ம டிஎம், எஸ்எம் அப்புறம் ம். ஜிஎம், டிஎம் இருக்கு. அப்புறம் சிஎம்ங்க. எல்லாமே அது வந்து நம்ம ம். விருப்பப்பட்டா அடுத்தது நம்ம வந்து மாறிக்கலாங்க. இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் ம். ஓஎம்லயே ஒரு 1 1/2 மாசமா இருந்தேங்க. அதுக்கப்புறம் பிஎம்க்கு வந்து ஒரு 2 மாசம் இருந்தேங்க பிஎம்ல. ம்.
அதுக்கப்புறம் நான் வந்து சிஎம்மா மாறுறது வந்து கம்பெனி கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுங்க. எனக்கு விருப்பப்பட்டு நான் வந்து சிஎம்மா மாறிக்கணுங்க. ம். சரிங்களா? என்னுடைய விருப்பத்துல தான் இத வந்து மாறணுங்க. நம்ம வந்து இதுல வந்து யாருமே எங்கேயும் கட்டாயப்படுத்த கிடையாது. கம்பெனி எந்த ஒரு இதுவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நீங்க இதுல வந்து ஃப்ரீயா ஜாயின் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நாங்க சொல்ற மாரி தான் கேட்கணும் அப்படின்னு எங்கேயும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் போடலைங்க அவங்க. நம்ம ம். விருப்பப்பட்டா நம்ம அடுத்த பிளானுக்கு மாறிக்கலாங்க. அது வந்து நம்மளுடைய விருப்பம் தாங்க. இப்ப வந்து ஒரு ம். எத்தனையோ மார்க்கெட்ல எத்தனையோ பொருள் சேல் பண்றாங்க. நம்ம விருப்பப்பட்டா தானே ம். போய் வாங்குறோம். இப்போ ஒரு மொபைலே ம். இருக்கு. அது நம்ம வந்து ம். விருப்பப்பட்டு நம்ம இந்த மொபைல் இவ்வளவு ரேட் இருக்குன்னு விருப்பப்பட்டு நம்ம விருப்பத்துக்கு தானே வாங்குறோம். ம். இப்ப இங்க ஒரே ஒரு கேள்விங்க. இல்ல. இப்ப நம்ம விருப்பத்துக்கு தாங்க வாங்குறோம். அதான் நான் ஒரே ஒரு கேள்வி. இந்த சரி. இடத்துல மட்டும். சரி. இல்ல க்ரோன் நான் மெம்பரா பேசி சிஎம் முடிச்சிடுறேங்க. மெம்பரா ஆகுறீங்க இல்லையா? சிஎம் மெம்பரா ஆகணும்னா சரி. 1,21,260 பே பண்றோம் இல்லையா? சரிங்க. பே பண்ணும்போது எனக்கு மைவி3ல 90க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? ஆமா. அதுல எனக்கு எது எது வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க. எனக்கு வந்து குப்பைமணி சோப்பு வேணும், இல்ல சேமியா சார், வேணும், இப்ப வந்து இல்ல வேற கம்பெனி அது சார் இருங்க நான் நான் என்ன முடிச்சிடுறேன் சொல்றேன்னா இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். ம். அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இப்ப வந்து ஒரு ம். கம்பெனில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு சில இது பாத்தீங்களா? இப்போ நீங்க தான் சொல்றீங்க சார் எந்த சார் ரூல்ஸும் நான் போடல என்ன சொல்றேன்னா அப்படிங்கிறீங்க. சார் ஒரே நிமிஷம் ம். சார். இப்ப வந்து நீங்க ஒரு யூடியூப் சேனல் இப்ப போயிட்டு இருக்குது இல்லையா? சார் நான் சார் இப்போ நான் ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே யூடியூப்ல நிமிஷம். நிறைய ரூல்ஸ் அண்ட் சார் ரெகுலேஷன் சார் இருக்குங்க. நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா எப்படி சார் தெரியும்? சார் நான் என்ன சொல்றேன்னா அதுல என்ன ம். நான் யூடியூப்ல எனக்கு ஓரளவுக்கு தெரியுங்க, நான் சொல்றேன். யூடியூப்ல வந்து நீங்க ம். இருக்கீங்க. அதுல ம். வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். 4000 மணி ம். நேரம் ஹவர்ஸ் ஓடி இருக்கணும். அந்த 1 இயருக்குள்ள நீங்க 4000 மணி நேரம் அந்த ஹவர்ஸ் ஓடல அப்படின்னா அந்த ம். யூடியூபே வந்து உங்களை வந்து பார்ட்னரா சேர்த்திக்க மாட்டாங்க. சரிங்களா? அதுல வந்து நீங்க ம். 4000 மணி நேரம் ஹவர்ஸ் வந்து 1 இயருக்குள்ள வரணும். அப்படி இல்ல அப்படின்னா திரும்ப நீங்க அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரணும். அதுல 100 சார் அதாவது இப்போ நீங்க என்ன ஒரே நிமிஷம் சொன்னீங்கன்னா இருங்க சார், சார் ஒரே இப்போ நிமிஷம் இருங்க நீங்க சார். சொன்னது நான் என்னன்னா சொல்லிடுறேன் இருங்க. யூடியூப் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்றேங்க. யூடியூப்ல சார் அதுக்கப்புறம் யூடியூப் ரன் ஆகுது விடுங்க, மைவி3 சார் பத்தி ஒரே சொல்லுங்க. நிமிஷம் இருங்க சார். நீங்க தான் விளம்பரம் பார்த்தா காசான்னு கேக்குறீங்களா? அதுக்கு தான் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ம். யூடியூப்ல இப்ப மைவி3ல விளம்பரம் பார்த்தா காசா அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கான விளக்கம் நான் கொடுக்குறேன். ம். இப்ப வந்து யூடியூப்ல நீங்க வந்து எத்தனையோ வீடியோ போடுறீங்க. அதுல வந்து 100 வியூஸ் மேல போன உடனே நீங்க வந்து அதுல மானிட்டைசேஷனே ஆகல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ம். அதுல விளம்பரம் வருது. சரிங்களா? நீங்க ம். அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வாங்கலனாலும் அதுல ம். நீங்க 4000 மணி நேரம் ஹவர்ஸ் ஓடலனாலும் ஆனா அந்த 100 வியூஸ் ம். மேல போனாவே அதுல விளம்பரம் வருது. ஏன் நீங்க அந்த ம். 1000 மணி நேரம் 1000 சப்ஸ்கிரைபர் வாங்கின பின்னாடி அப்புறம் அந்த இது வாங்கின பின்னாடி ஏன் விளம்பரம் போடலாம்ல அவங்க? ஏன் அதுக்கு முன்னாடி விளம்பரம் கொடுக்குறாங்க? அதுதாங்க அவனுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபர்ஸ்டே அவன் சொல்லிட்டான். சார் நான் சரிங்களா? கம்பெனில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கம்பெனில இப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு எந்த ரூல்ஸுமே போடலன்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப எனக்கு வந்துங்க என்கிட்ட யூடியூப் வந்து ஏதாவது ஒரே நிமிஷம் இருங்க. கம்பெனில என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுதான் சொல்றேங்க. நான் ஓஎம் மெம்பரா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்க இந்த இது வச்சிருக்கோம். பிஎம்க்கு வேணா பேஸ்கர் பேக் இருக்கு. அது நீங்க விருப்பப்பட்டா மாறினீங்கன்னா நீங்க அதுக்கு வந்து ₹7 பிளான் சார் இப்போ விருப்பப்பட்டா மாறினீங்க அப்படின்னா நீங்க போய் மக்கள்கிட்ட நீங்க விரும்புங்க இது பாருங்க நல்லா இருக்குது, நீங்க அவங்க போட்டுறாங்க இவங்க போட்டிருக்காங்க நீங்க ஏன் போடல அப்படின்னு கேக்குறாங்க. சார் யாருங்க சார் கேட்டது? உங்ககிட்ட யாருங்க சார் சார் நான் கேட்டது? பாத்துக்கு என்கிட்டயே கேட்டிருக்காங்க சார். உங்ககிட்ட கேக்குறாங்க இல்லையா? அவங்க கிட்ட பேட்டி எடுத்து நீங்க ஒரு வீடியோ போடுங்க சார். நாங்க நம்புறோம். சார் இங்க பாருங்க இப்போ சரி சார் இப்போ நீங்க வந்து நீங்க நான் கேக்குறதுக்கு நீங்க சொல்லுங்க சார். நான் கேக்குறதுக்கு உங்ககிட்ட எத்தனையோ பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா? நான் மைவி3ல பணம் போட்டேன், இது மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி ஆயிடுச்சுன்னு உறுப்பினர் வந்து தானே உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கன்னு ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க. அவங்க கிட்ட டைரக்டா நீங்க வீடியோ எடுத்து இந்த கம்பெனில நான் ஜாயின் பண்ண இருங்க சார், பேச விடுங்க. ஏன் நீங்க அடுத்தது பேச்சை நீ இப்போ ஆரம்பிச்சு 10 நிமிஷமா நீங்களே பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் என்னத்த பேசுறது? சார் நான் கேக்குறேன் உங்ககிட்ட. நீங்க தான் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. ஒரு கேள்வியை முடிச்சிட்டு நான் பேசுறதுக்கு அப்புறம் அடுத்த கேள்விக்கு போலாம். நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு தான் கேக்குறேன் நானு. நீங்க தான் பேச விட்டாதானே கேட்பேன் நானு. அதுதான் சொல்றேன். இப்ப வந்து நீங்க மைவி3 ஆட்ஸ்ல வந்து நீங்க வந்து சார் மைவி3 ஆட்ஸ்ல இருக்கீங்களா உறுப்பினரா? சார் நீங்க நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? இப்போ நான் பேசினா அதை குறுக்க நீங்க பேசக்கூடாது. இல்ல சார் நீங்க பேசி முடிச்சிட்டு நான் முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்றதுதான் நான் நீங்க சொல்றதுதான் நான் கேட்கணுமா நான் பேசணுமா? சரி ஓகேங்க சார். நான் இப்ப கேக்குறேன் உங்ககிட்ட கேக்குறேன்.
மைவி நான் த்ரீ பேசி ஆட்ஸ்ல முடிக்கிற வரைக்கும் குறுக்க இன்டராக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பேச முடியாது. இது நீங்க மைவி த்ரீ அப்ப ஆட்ஸ்ல நீங்க உறுப்பினரா பேசுறது கூட இருக்கீங்களா? நான் கேளுங்கங்கிறீங்க. அப்ப நான் பேசும்போது இன்டராக்ட் பண்ணா பண்ணக்கூடாது அப்படிதான் மைவி த்ரீ பண்ணுவேங்கிறீங்க. ஆட்ஸ்ல நீங்க உறுப்பினரா இருக்கீங்களா? நீங்க தானே வீடியோ போடுறீங்க, சார் உங்களை தான் இங்க நான் பாருங்க கேள்வி சார், கேட்கணும். நான் சொல்றேன் இல்லைங்களா, சார் நான் மைவி த்ரீ பேசுவேன். ஆட்ஸை பத்தி நீங்க தான் வீடியோ போடுறீங்க, நாங்க தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். நீங்க தான் வீடியோ ஏங்க, போடுறீங்க. நீங்க கேள்வி கேளுங்க, சார், நான் என்ன என்ன பேசுறது சொல்றேன், விடுங்க. மைவி நான் த்ரீ பேசும்போது ஆட்ஸை இருங்கிறீங்க. மைவி த்ரீ ஆட்ஸை பத்தி நீங்க தான் மைவி த்ரீ ஆட்ஸ்ல என்ன நடக்குதுன்னே உங்க தெரியாம பேர் என்ன நீங்க சொன்னீங்க? வீடியோ போடுறீங்க. நீங்க வந்து சரி, உங்க யாருகிட்ட பேர் என்ன? கேட்டீங்க? யாருகிட்ட உங்க கேட்டு பேர் போடுறீங்க உங்க வீடியோவை? பேர் என்ன சொன்னீங்க? உங்க பேர் என்ன என்னுடைய சொன்னீங்க? பேர் கார்த்திக்ங்க, நான் தருமபுரில இருந்து கார்த்திக். பேசுறேன். இப்போ பாருங்க கார்த்திக், நீங்க சொல்லுங்க. என்ன பேச விட்டீங்கன்னா நான் கண்டிப்பா பேசுவேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன், நான் போன் வச்சிருவேன். சரி, அப்படின்னா நீங்க வந்து பதில் சொல்ல முடியாதான் போன் வைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன பேச விடலன்னு போன் வைக்கிறேன் நான். ஒண்ணு இல்ல, இப்ப நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொன்னீங்க. மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினரா அதுதாங்க, இல்லீங்களா? இப்போ நீங்க கேட்கறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லக்கூடாது. என்ன கேக்குறேன்னா, நான் வந்து நீங்க மைவி த்ரீ ஆட்ஸை பத்தி நீங்க தான் வீடியோ போட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? சார் அதுதான் சொல்றேன். இப்போ நான் பேசும்போது விளக்கம் கொடுக்கணுமா இல்லீங்களா? நான் விளக்கம் கொடுத்துறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்கன்னு நீங்க சொல்றேன். பேசி முடிச்சுட்டு பேசி முடிச்சு நான் முடிச்சேன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். அது வரைக்கும் நான் பேச மாட்டேன். எனக்கு ஆர்குமெண்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு விளக்கம் வேணும், என்கிட்ட பேசணும், என்கிட்ட. அப்பதான் சார் இது ஒரு நீங்க பேசுறதுக்கு ஒரு விளக்கம் நான் கொடுக்க முடியும். நீங்க எதுவுமே நான் வந்து நீங்க தான் யூடியூப்ல மைவி த்ரீ ஆட்ஸ் பத்தியே எல்லாமே அசோக் ஸ்ரீநிதி இப்போ நீங்க இப்ப பேசுறீங்க இல்லையா, நான் குறிப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டேன். அசோக் ஸ்ரீநிதி பத்தி அவர் வச்சுதான் வீடியோ போறேங்க. அவர் மைவி த்ரீ ஆட்ஸ்ல உறுப்பினரா இருக்காரா? அவர் யாரு இதுல சம்பந்தமே இல்லாத வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் பத்தி பேசுறாரு? அவர் இதுல உறுப்பினரா இருக்காரா? நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன், நான் பேசும்போது குறுக்க பேசுறது வேண்டாம். நீங்க மைவி த்ரீ ஆட்ஸ்ல நேத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, ஒரு இதுல மைவி த்ரீ ஆட்ஸ்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. 100 ரூபா மாசம் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் தான் வித்ட்ரால் கொடுக்க முடியும். நேத்து ஒரு ஆடியோல பேசிருக்கீங்க அந்த உறுப்பினர்கிட்ட. மாசம் ஒரு டைம் தான் வந்து வித்ட்ரால் போட முடியும்னு சொல்லிருக்கீங்க. மாசம் ஒரு டைம் தான் அது கம்பெனி. நான் சொல்லல, அவர் தான் சொன்னாரு. சரிங்க, அவர் தான் சொன்னாரு. நீங்க ஏன் அது மாசம் ஒரு டைம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அவர்கிட்ட. அந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு அவர் வந்து அது கம்பெனியுடைய ரூல்ஸ்ன்னு சொன்னாங்க. இப்ப அதே என்னங்க நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்றது நம்ம விருப்பப்பட்ட அடுத்த பிளானுக்கு மாறதுக்கு மட்டும் தான் நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றேன் நானு. நீங்க மைவீத்தில் இருக்கிறீங்களா, நீங்க ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறீங்க. கார்த்திக் பிள்ளை மைவீத்தில் இருக்காரா? சார் மைவி த்ரீல அவர் கார்த்திக் பிள்ளை தவறா வீடியோ போடலையே, மைவி த்ரீ பத்தி தப்பா வீடியோ போடலையே. நீங்க மைவீத்திற்கு சப்போர்ட்டா பேசினா மைவீத்தில் இருக்குங்கிற அவசியம் கிடையாதா? நான் சொல்லல, அப்படிலாம் சொல்லல. நீங்க சொல்றீங்க நீங்க மைவீத்தில் இருக்கிறீங்களா, எதுக்கு வீடியோ போடுறீங்க கேக்குறீங்க. எதுவுமே தெரியாம பேசுறீங்களே, அதுதான் எங்களுக்கு பிடிக்கல. எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். இப்ப கார்த்திக் பிள்ளைக்கு எல்லாமே தெரியும் சார். நான் என்ன கார்த்திக் பிள்ளையே இப்ப நான் எடுக்கவே இல்லை, நீங்க அவருக்கு கேக்குறீங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்க மைவீத்தில் இருக்கீங்களான்னு கேட்டீங்க. சரி, மைவீத்தில் இருக்கிறவங்க தான் பேசணும் அப்படின்னா கார்த்திக் பிள்ளை எதுக்கு பேசுறாரு? மைவி த்ரீ ஆட்ஸை பத்தி அவர் தப்பா பேசியிருந்தா நான் அவருக்கு போன் பண்ணி கேட்பேன். அவர் பாருங்க, மைவீத்திரி பத்தி இருக்கிறவங்க மைவீத்தில் இருக்கிறவங்க தான் மைவீத்திரி பத்தி பேசணும். அது தப்பா இருந்தா என்ன, ரைட்டா இருந்தா என்ன? அப்ப மைவீத்திரி பத்தி தப்பா பேசுனா நீங்க மைவீத்தில் இருக்கீங்கன்னு கேள்வி கேட்பீங்க. மைவீத்திரி பத்தி உங்களுக்கு மறுபடியும் அந்த கௌதம் தம்பி பேசுற மாதிரியே பேசுறீங்க. நான் என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க. சமாளிக்கிறதுக்காக சம்பந்தம் இல்லாத பேசாதீங்க. சமாளிக்கிறதுக்காக இல்லைங்க, நீங்க கேக்குறது நடுநிலையா நீங்க கேக்குறீங்க. நீங்க எதுக்கு மைவீத்தில் இருக்கிறீங்களா, என்ன பேச விட மாட்டீங்களா? சார் இப்ப ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப மைவி த்ரீ ஆட்ஸ் பத்தி ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கீங்க, நான் பேச கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படியே போன் பண்ணீங்க சார். நீங்க மைவி சொல்றத கேட்கறதுக்கு போன் பண்ணீங்க. பண்றீங்க ஏன் தப்பா பேசுறீங்க யூடியூப்ல? அப்ப கேள்வி கேட்போம். மைவி த்ரீல கார்த்திக் பிள்ளை இருக்கறாரா, அவர் எதுக்கு பேசுறாரு? அவரை போய் கேளுங்க. பத்தி தப்பா பேசுறியே நீங்க. தப்பா பேசிட்டா ரைட்டா பேசிட்டா. மைவி த்ரீல இல்லாம எதுக்கு பேசணும்? ஏன் யூடியூப்ல தப்பா அவதூறு பரப்புறீங்க மக்களுக்கு? பாருங்க, இந்த நாட்டினுடைய பிரஜை நானு, இந்த இந்திய குடிமகன் நானு, சரிங்களா? இந்த நாட்டு நடக்கிறத பத்தி எனக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. சரியா, அத பேசக்கூடாது சொல்லக்கூடாது நீங்க. சரி ஓகே, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, ஓகேங்க. யாரை கேட்டு போட்டீங்க நீங்க மைவி த்ரீ ஆட்ஸ்? நான் போடுவேன், நான் அப்படிதான் போடுவேன். இப்ப கார்த்திக் பிள்ளை யாரை கேட்டு போட்டாரு? ஓஹோ, நீங்க வந்து இப்படிதான் போடுவீங்கன்றீங்க. அப்ப மைவி கார்த்திக் பிள்ளை நீங்க கார்த்திக் பிள்ளை மைவி பிள்ளை நீங்க இருக்கிறீங்களா? மைவி த்ரீ ஆட்ஸ் பத்தி அவர் என்ன தப்பா பேசிருக்காரு?
மைவி3 தப்பா பத்தி பேசுனாங்க, கரெக்டா பத்தி பேசுனாங்கல்ல. மைவி3ல இல்லாதவங்க மைவி3 பத்தி பேசக்கூடாதுன்னா யாருமே எதுவுமே பேசக்கூடாது. நான் அப்படி சொல்லவே கிடையாது. நீங்க மைவி3 அப்புறம் எப்படி மைவி3 மட்டும் தப்பா பத்தி பேசக்கூடாது அப்படி எந்த ரூல்ஸ் இருக்கு? அதுக்கு தான் நான் வந்து ஆமா, விளக்கம் கோர்ட் கொடுக்கிறேன். சொல்லுது. நீங்க கோர்ட் சொல்றதா நான் சொல்றேன். கோர்ட் சொல்லுதுங்களா? கோர்ட்டை விட இந்த நாட்டுல இங்க பாருங்க, இந்த நாட்டுல ஒரு இங்க பாருங்க கார்த்திக், இங்க பாருங்க, நான் பேச விடுங்க. இந்த நாட்டுல கோர்ட்டுக்கு ஒரு சிஎம்ஏ அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, டெல்லி சிஎம். சரிங்களா? இந்த நாட்டுல ஒரு கோர்ட்டுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. ஒரு எவ்வளவு பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் கோர்ட் முன்னாடி அவங்க வந்து சமம் தான். இப்ப உங்க பேச்சுக்கே வரங்க. இப்ப வந்து நீங்க எல்லாம் போட்டீங்க, ஓகே. இப்ப வந்து சார் வந்து சரண்டர் ஆயிட்டாரா இல்ல? எம்டி சார் மைவி3 எம்டி சார் பாருங்க, அவர் சரண்டர் ஆனாரு. என்ன ஆகுது, என்ன வேணா ஆகட்டுங்க. இந்த நாட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? இப்ப அசோக் சினிதி வச்சு பேசுறீங்க. அவர் என்னவா இருக்காரு? ஏன் அவரை பத்தி இல்லைங்க, அவர் என்னவா இருந்து போட்டோம். அசோசியேட் வரதுக்கு முன்னாடி இருந்து நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். சமூக ஆர்வலர்ன்றீங்க. ஏன் மைவி3 மட்டும் தான் அங்க பிரச்சனையா இருக்குங்களா? அது எந்த விருப்பங்க? எல்லாத்தையுமே நாங்க பேசுறோம். ஏன்னா இப்ப மைவி3 பீக்ல போயிட்டு இருக்கு. மைவி3 பிரச்சனை, மைவி3யோட பிரச்சனை பத்தி மக்களுக்கு சொல்ல வேண்டியது நாங்க சொல்றோம். இதுல இருந்து நல்லா தெரியுதுங்களா? நீங்க வந்து மைவி3 பத்தி இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் சொல்றேன், நீ கார்த்திக்குள்ள விட்டு போயிட்டு நீங்க எதுக்கு மைவி3 வீடியோ போடுறீங்க? நீங்க யார் மைவி3 பத்தி பேசுறதுன்னு கேட்டுட்டு எனக்கு இந்த வீடியோ போடுறதுன்னா சொல்லுங்க, நான் போடுறதுக்கு நான் யோசிக்கிறேன். நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க உண்மையான நேர்மையான யூடியூபர். நான் வந்து உங்களை கிரேட்டா உங்களுக்கு உண்மையா நேர்மையா ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. சரியா? அப்படிங்களா? அப்ப நீங்க ப்ரூவ் பண்ணது அவசியம் எனக்கு கிடையாது. நீங்க வந்து மைவி3ல ஒரு அப்ளைனர், உங்களுக்கு பல பேர் இருக்காங்க. நீங்க அப்படித்தான் பேசுவீங்க. நீங்க போட்ட காசை பல மடங்கு எடுத்துட்டு அப்படித்தான் பேசுவீங்க. நாங்க அப்பாவி மக்களுக்காக பேசுறோம். அப்பாவி மக்கள் தான் எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்கள வந்து நேரா வச்சு நீங்க பேட்டி எடுத்து யூடியூப்ல போடுங்க சார். பாருங்க, இப்போ என்கிட்ட பேசுறவங்க எல்லாருமே என்கிட்ட பேசி ஆர்குமெண்ட் பண்றாங்கன்னா அந்த வீடியோ நான் வெளியே போடுவேன். என்கிட்ட வந்து காமா பேசுறவங்க போட வேணாம்னு சொல்லும் போது நான் போட மாட்டேன். சரிங்களா? அதையோ என்கிட்ட இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்றாங்க போடுவேன். ஒருத்தர் கூட உங்ககிட்ட வந்து ஒருத்தர் கூட என் பேரை வெளியே சொல்லாதீங்க. ஏன்னா பணம் மாட்டிட்டு இருக்குது. எல்லாரும் சொல்றீங்களாமா பேட் கமெண்ட் போட்டாவே நோட் பண்ணி வைக்கிறாங்க. என் பணம் வர இருக்கு சார், எதுக்கு சார் இருக்கு? நான் வேணாங்க, என்னுடைய கருத்தை நான் சொல்றேங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி நீங்களே கிரியேட் பண்றீங்களா? அப்புறம் என்ன சார் உங்களுக்கு சொல்றாங்க? சார் நான் அப்படிதான் சார் கிரியேட் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. சொல்றாங்க இதுல பணம் இருக்குதுன்னு எனக்கு சொல்றாங்க. நீ அவங்ககிட்ட சொல்றாங்க. என்கிட்ட சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொல்றவங்கள அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்க வந்து அவங்க என்ன அவங்க பர்மிஷன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க ஆர்குமெண்ட் பண்றீங்க. சரிங்களா? நான் போடுறேன். என்கிட்ட பர்மிஷனே கேட்க மாட்டேன், நான் போடுவேன். என்கிட்ட ரிக்வெஸ்டா கேக்குறாங்க. அதுக்கு என்ன வழி, என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. அவங்க அவங்க அப்பாவி மக்கள், நான் போட மாட்டேன். சரிங்க. இப்ப அந்த 100 ரூபாய் யூடியூப்ல ஒரே நிமிஷம் நேத்து ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க. அந்த வந்து மாசானா வித்ட்ரால் கொடுக்குறாங்கன்ட்டு. ஏன் யூடியூப்ல வந்து மானிட்டேஷன் ஆன பின்னாடி கூட 100 ரூபாய் $10 வந்தா ஏன் அவங்க யூடியூப்ல நீங்க ஒரு முறை மானிட்டைஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீடியோ போட்டு அந்த வீடியோ வியூஸ் போனாதான் அதுல இருந்து காசு வரும். ஒரே ஒரு முறை நீங்க பணம் போட்டுட்டு வாழ்நாள் முழுக்க உனக்கு பணம் தரேன்னு யூடியூப் சொல்லல. சரியா? யூடியூப் சொல்லல. சரி, யூடியூப் சொல்லுங்க. இப்போ 1,21,260 ரூபாய் ஒருத்தன் போடுறான். சரிங்களா? கான்செப்ட் அது எம்டி சாருக்கு தாங்க தெரியும். ஓகேங்களா? நாங்க விருப்பப்பட்டோம், தெரிஞ்சுட்டு பேசுங்க. நாங்க விருப்பப்பட்டோம், நாங்க சேர்ந்து. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க விருப்பப்பட்டு சார் இப்ப மார்க்கெட்ல எத்தனையோ இருக்கு, எல்லாமே நாங்க விருப்பப்பட்டு வாங்குறோம். இப்ப நான் வந்து நீங்க விருப்பப்பட்டு வாங்குறீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இருங்க, நீங்க திரு கார்த்திக் விருப்பப்பட்டு தானே வாங்குறாரு. ஆமாங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்ல. உங்களுக்காக நான் பேசவே இல்லை. உங்களுக்காக நான் பேசவே இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? மைவி3 யாரு எத்தனை பேர் போயிட்டு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க? எங்களுக்கு என்கிட்ட பர்சனலா பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏங்க நேர்ல வந்து அவங்கள அது எதுக்கு நான் சொல்லணும்? அது எதுக்கு நான் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? அது சொல்லணும் அவசியம் கிடையாது. அது அவங்களுடைய நீங்க அது அவங்களுக்கு நீதி அவர்கிட்ட நேர்ல இது பண்ற மாதிரி அவங்க கிட்ட நேரடியா பேசுங்க. இதுல வந்து என்ன குறை உங்களுக்கு தேவையில்லாததுங்க. உங்களுக்கு தேவையில்லாதது. அது நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணக்கூடாது நீங்க முடிவு எடுக்க கூடாது. சரிங்களா? யூடியூப் ஒரு ஆப் தான், அதுக்கு எப்படி வருமானம் வருதுங்க? பைத்தியம் மாதிரி அதையே பேசிட்டு இருக்காதீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ அங்க பாருங்க, நீங்க சொல்றீங்கல்ல ஒரு ஆப் தான், அதுக்கு எப்படி நீங்க வருமானம் வருது அது சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? ஆல் டிவி சேனல் இருக்கு, அதுக்கு எப்படி நான் சொல்லட்டுமா? யூடியூப் வருமானம் வரும். நான் சொல்லும் போது நான் மறுபடியும் சொல்றேன், குறுக்க பேசக்கூடாது. சொல்லுங்க, யூடியூப் எப்படி வருமானம் வருது? யூடியூப்ல லட்சக்கணக்கான
ப்ராடக்ட் செல்லர் என்ன பண்றாங்கன்னா யூடியூபுக்கு வந்து நான் எனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுல விளம்பரம் போகணும், இல்ல இந்தியா முழுக்க விளம்பரம் போகணும், இல்ல பர்டிகுலரா எனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு சிட்டிக்குள்ள மட்டும் விளம்பரம் போகணும் அப்படின்னா அவங்க யூடியூப்ல போயிட்டு கேம்பெயின் ரன் பண்றதுக்கு ஒவ்வொரு நிறுவனமும் யூடியூபுக்கு பே பண்ணுது. யூடியூபுக்கு பே பண்ற அமௌண்ட் நான் குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். யூடியூபுக்கு பே பண்ணுது. அந்த பே பண்ற அமௌண்ட்ல 55% கண்டென்ட் கிரியேட்டருக்கும் பேலன்ஸ் உள்ள அமௌண்ட் யூடியூப் எடுத்துக்கிறான். இந்த மைவித்ரி நிறுவனத்துக்கு எந்த நிறுவனம் பே பண்ணுது சொல்லுங்க? எங்க மைவித்ரி நிறுவனம் வந்து அவங்க ப்ராடக்ட்ட அவங்க கம்பெனில எப்படி அவங்க ப்ராடக்ட்ட அவங்களே ப்ரோபில் பண்றது யார் பே பண்ணுவாங்க? அவங்க விளம்பரம் பண்றவங்களே அந்த ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் அந்த அதுதான் சொல்றோம். உறுப்பினரா இருக்கிறவங்களே அவங்க ப்ராடக்ட்ட அவங்களே விளம்பரம் பண்றதுக்கு அவங்களால காசு கொடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட்ட வாங்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா 1,23,200 ரூபாய் கொடுத்து அவன் ஆல்ரெடி ப்ராடக்ட்ட வாங்கிட்டான். சார் இப்ப வந்து மைவித்ரி ஆட்ஸ்ல உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நாங்க விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணிருக்கோம், அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உங்களுக்கு நீங்க விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு கீழ 10 பேரை சேர்த்து விட்டீங்க, சரிங்களா? 10 பேர் சேர்த்துனாங்கன்னு உங்களுக்கு எப்படிங்க சார் தெரியும்? நீங்க வந்து பாத்தீங்களா? எனக்கு தெரியுங்க. எப்படிங்க பேசுறவங்க யாருமே உண்மையை சொல்றது இல்ல, சரிங்களா? மொத்தமா பேசுறதெல்லாம் எல்லாருக்கும் பேச தெரியும், சரிங்களா? உண்மையா தீர விசாரிச்சுட்டு எதா இருந்தாலும் போடுங்க. அதுதான் வந்து உண்மையான யூடியூப். சரி, உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? எனக்கு கீழ 100 பேர் ஓஎம்ல தான் இருக்காங்க, சரிங்களா? உங்களுக்கு 100 பேர் ஓஎம் இருக்காங்கல்ல, அந்த ஓஎம் வந்து நாளைக்கு என்ன வேணா ஒரு பிஎம் மாறலாம், எஸ்எம் மாறலாம். இதுக்குள்ள வந்தா ஃப்ரீ தாங்க. ஓஎம்க்கு என்னங்க என்ன முதலீடு இதுல போடுறாங்க? இதுல வந்து ஓஎம் தானே நாளைக்கு அடுத்துதான் மாறுவான் சார். அவங்க மாறாத அவங்க விருப்பங்க சார். யாருன்னா நாங்க கட்டாயப்படுத்துறோமா? யாருன்னா கேள்வி கேட்கறோமா? கேளுங்க. சரி, இப்போ கார்த்திக் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சிஎம் மெம்பரா ஆயிட்டீங்க, ஓகேங்களா? இப்போ நாங்க வீடியோ போடுறது உங்களுக்கு இல்ல, உங்க பணம் உள்ள போயிடுச்சு. உங்க பணம் எப்படி பத்திரமா வெளியே வரணும் அப்படிங்கறது அது ஒரு கட்டம். ஏற்கனவே பணம் போடாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறோம். ஓ சரி சரிங்க. இப்போ நேத்து பேசின கௌதம் சொல்ற அப்படி இருங்க நேத்து பேசின கௌதம் சொல்றாரு, இருப்பா நான் பின்ன பேச விடுங்கப்பா. ஆனா வந்து இப்ப வந்து உள்ள யாரும் இப்ப வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது, அது தெரியுங்களா? என்ன பர்ச்சேஸ் பண்ண முடியாது? இப்ப வந்து ப்ராடக்ட் யாரும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, இப்ப ஸ்டாக்ல தான் இருக்கு. இப்ப நீங்க பேசி ஷோரூம் திறந்து வச்சிருக்காங்க, ஸ்டோர் வந்து அவங்க ப்ராடக்ட் வேணும்ன்றதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு திறந்து வச்சிருக்காங்க? என்னங்க? இப்ப யாரும் உள்ள போய் உறுப்பினரா ஆக முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஓகேவா? சரிங்க. இப்ப நீங்க வந்து 1 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறீங்க, இப்ப உங்களுக்கு பணம் போட்ட பணம் வந்திருக்கும். நீங்க இப்ப வீடியோ போடுறேன்னு சொல்றீங்க இல்லையா? இப்பதான் சாரே வந்து கோர்ட்டுக்கே போய் ஆஜராயிட்டாரு. இதுக்கு மேல நீங்க வீடியோ போடுறது என்னத்துக்கு போட்டுட்டு இருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். ஏன் கோர்ட்டுக்கு ஆஜரானா அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு என்ன இருக்குது? கோர்ட்டு எதிர்த்தா பேசக்கூடாது. சரிங்க, கோர்ட்டுக்கு ஆஜராயிட்டாருல, கோர்ட்டு சொல்லும் கோர்ட்டுக்கு ஆஜராயிட்டாரு, என்ன முடியும்னு வந்தா தெரிய போகுது. மக்கள் எல்லாரும் கார்த்திக் பிள்ளை வீடியோ போடுறாரு. கார்த்திக் பிள்ளை வந்து அங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அவரு மட்டும் என்ன நடக்குது அப்படிங்கறத போடுறாரு. நீங்க இருக்க மாட்டேன்றீங்களே, நீங்க தான் ஏதோ ஒண்ணு பொருளை கிளப்பிட்டே இருக்கீங்களா? அப்ப மைவித்ரி பொருளை கிளப்பினா என்னங்க? கோர்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கும்போது கார்த்திக் பிள்ளை எதுக்கு வீடியோ போடுறாரு? இதுல வந்து தெளிவா இதுக்குள்ள வந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த அறக்குறையா வந்து தெரியாம வந்து பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் உங்களை மாதிரி வீடியோ போடுறவங்கள பார்த்தா பயம் வருது. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, கான்செப்ட் வந்து முழுசா புரியாம வந்திருப்பாங்க நிறைய பேரு. அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, நீங்க வீடியோ போறத பார்த்தா அவங்க சொல்றதா உண்மை நினைப்பாங்க. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேக்குறேன், எனக்கு அதுக்கு மட்டும் தெளிவா பதில் சொல்லுங்க. இதுல இருக்கிற உறுப்பினர்களுக்கு முழுசா தெரியாம இருக்கிறவங்களுக்கு பயம் வருது. நீங்க போடுற வீடியோ எல்லாம் பார்த்தா அவங்களுக்கான அந்த கம்பெனி கான்செப்ட் முழுசா தெரியாம வந்திருப்பாங்க. அவங்க வந்து எல்லாரும் முழுசா தெரியாம உள்ள கூட்டு வந்தீங்க. யாரு வந்ததுங்க? அவங்களா வந்ததுதான். எல்லாம் எப்படி அவங்களா வருவாங்க? நீங்களே சொன்னீங்க ஒருத்தர் ரெஃபர் பண்ணாம ஓஎம் மெம்பரா கூட ஆக முடியாது. உங்கள மாதிரி ஒருத்தர் ரெஃபர் பண்ணி தானே உள்ள வந்திருப்பாரு. ஓஎம் நாங்க வந்தது போடுறது ஓகே தான், அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்டு மாறுவாங்க. இவங்க வந்து எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. விருப்பப்பட்டு மாறினா உங்களுக்கு தானே கமிஷன் வருது, உங்களுக்கு தானே வருது. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, மாசம்னா கரெக்டா வருது அப்படின்ட்டு அவங்க உங்ககிட்ட சொல்லாம அவங்க பாட்டுல பணத்தை போட்டுருவாங்களா? அது மாதிரி பிஎம் ஆகுறேன், அடுத்தது வந்து குரோன் மெம்பர் ஆகுறேன் உங்க கூட இன்ஃபார்ம் பண்ணாம போட்டுருவாங்களா? கேட்டிருப்பாங்க. நான் கம்பெனி நல்லா தான் இருக்கு அப்ப சொல்ல வேண்டியதானே, கூப்பிட்டு உட்கார வச்சு இதுதாப்பா நீ பணம் போடுற, நீ நல்லா புரிஞ்சிட்டு வந்து பணம் போடு. இப்ப எனக்கு கீழே இருக்கிறவங்க சிஎம் ஆனாங்கன்னா நான் நம்பிக்கை, ஆமா இதுல கரெக்டா தான் வருது அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறோம். அதெல்லாம் இல்லன்னு நாங்க சொல்லலையே. எதுக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்க? அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணுமா புரிய வைக்கணுமா? சார் அவங்களுக்கு நம்பிக்கை கம்பெனில நாங்க வந்து என்ன சொல்றோம்னா,
நாங்க எங்களுக்கு வந்து கரெக்டா வந்துட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நாங்க வந்து சொல்றோம். அவங்க வந்து அவங்க வந்து கம்பெனியை முழுசா தெரிஞ்சுக்கணும் பாருங்க, அவங்க கம்பெனி வந்துட்டு இருக்கு, இப்ப பிரச்சனை நீங்களே சொல்றீங்களா? ஆ. நீங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா, இருக்கிற உண்மை தகவலை சொல்லணுமா? எந்த ஏன் பிரச்சனை இல்லைன்னு சரி, சொல்றீங்க? இந்த கம்பெனில நீங்க சொல்றீங்க இல்லையா, அறகுறையா எங்களுக்கு புரிஞ்சுட்டு வந்து payment, போட்டவங்கனாலதான் எங்களுக்கு பிரச்சனைன்னு payment, சொல்றீங்கல்ல. எங்களுக்கு payment அறகுறையா அவங்க எதுக்கு புரிஞ்சுக்க வைக்க புரிஞ்சு முழுசா புரிய வைக்கிறது யார் கடமை? முழுசா புரிஞ்சுக்கிறது சரிங்க சார். இப்ப வந்து அவங்க உள்ள ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இப்ப கேள்வி கேக்குறீங்க இல்லையா, அவங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கேள்வி கேட்கணுமா கேட்க கூடாதா? என்ன கேட்கணும்? இந்த கம்பெனி பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். ஒரு அமௌண்ட் இப்போ அவங்க பணம் போடுறத மட்டும் இப்ப சொல்றீங்க, அவங்க அறகுறையா புரிஞ்சு ஒரு பொருள் நீங்க போய் கடையில வாங்குறீங்க, அதுல வந்து எதுவுமே தெரியாம போய் நீங்க அமௌண்ட் கட்டி வாங்கிடுவீங்களா? நீங்க கடையில போய் ஒரு பொருள் வாங்குறதுக்கும் உங்க ரெஃபரன்ஸ் கீழே ஒருத்த போய் பணம் போடுறதுக்கும் இப்ப கடையில போய் ஒரு பொருள் வாங்குறான், அந்த பொருளை வாங்கும் போது அந்த பொருளுக்கு உண்டான அறிவு இல்லாம போய் ஒருத்தன் அந்த பொருளை வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு எப்படி பார்க்காம வாங்குவாங்க? இதுல வந்தவங்க வந்து அறிவு இல்லாதெல்லாம் யாரும் வரலைங்க உங்ககிட்ட வந்து அப்புறம் அப்ப அறிவு இல்லாத யாரும் வரல இல்ல, அறிவு இல்லாம யாரும் வரல இல்ல, மைவித்திரியாட் உறுப்பினர்கள் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அப்படி வந்திருந்தா நீங்க அவங்கள டைரக்டா அறிவு இல்லாம யாரும் வரல இல்ல, அப்புறம் எதுக்கு அறகுறையா இருக்காங்கன்னு சொன்னீங்க? அப்ப அவங்க எல்லாம் அறகுறைனா அறகுறை அறிவுன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு நான் அறகுறை அறிவுன்னு சொல்லிங்க. ஒரு சிலருக்கு பயம் வருது, நீங்க சொன்னீங்க, தன்னால பயம் வருது நீங்க சொன்னீங்க. நான் சொல்றது ஓகே தாங்க. நீங்க போடுற அவதூறு பரப்புறதுல அவங்களுக்கு தன்னால பயம் வருது. அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு ஃபுல்லா நம்ம வந்து நாலேஜ், எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு நாலேஜ் இருந்தா நீங்க தானங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆமாங்க, எங்களுக்கு கீழே யாரும் என்ன கேள்வி நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் பயப்படாதீங்க. கம்பெனி பணம் தரலனாலும் நான் தரேன், நீங்க தானே சொல்லணும். இதுல ஆபீஸ் அங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆபீஸ் இருக்கு. உங்ககிட்ட யாரும் வந்து சந்தேகம் கேக்குறாங்க, ஏன் அவங்க ஆபீஸ் போய் சந்தேகம் கேக்குறீங்க? ஏங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க தருமபுரி தாங்க. தருமபுரி நீங்க இருக்கிறவங்க என்கிட்ட வந்து பேசுறவங்களா நீங்க எப்படி அங்க இருந்து எப்படி பாப்பீங்க? நான் டிஸ்ட்ரிக்ட் அங்கங்க ஆபீஸ் இருக்கு, நேர்ல அங்க போயிட்டு அவங்க டவுட்னா ஆபீஸ்ல போய் கேட்டு நீங்க பாருங்க கஷ்டம். அதாவது நீங்க வந்து இப்படிதான் மக்கள் இருக்கணும், அப்படிதான் மக்கள் இருக்கணும், மக்களை நீங்க வந்து பணம் போட்டு பணத்தையும் போட்டுட்டு நீங்க வந்து எல்லாம் நாள்தோறும் பாருங்க, நாள்தோறும் 10 ஜூம் மீட்டிங் நடக்குது. அவங்க கேள்வி கேட்கணும், மைவித்ரி ஆபீஸ் வந்து எல்லா இடத்துலயும் ஓபன். அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, இதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? அது அங்க போய் கேள்வி கேட்கட்டும். உங்ககிட்ட யாரும் வந்து கேக்குறாங்க, நீங்க தான் என்கிட்ட கேக்குறாங்க, என்கிட்ட கேக்குறவங்க இருக்கிறாங்க. கேக்குறாங்க அப்படின்னா அவங்கள நேரா பேட்டி எடுத்து வீடியோ போடுங்க, அப்ப நாங்க நம்புறோம். நானே நம்புறேன். இங்க பாருங்க உங்களை நீங்க நம்பணுங்கிறதுக்காக, திரு கார்த்திகை நம்பணுங்கிறதுக்காக நான் ஒருத்தர் வீடியோ எடுத்து போகணுங்கிற கட்டாயம் எனக்கு கிடையாது. மட்டும் போடலீங்க, இதுல மைவித்ரியாட் உறுப்பினர் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். எல்லாருக்கும் நான் கேள்வி நான் இதுல ஒரு உறுப்பினரா இருக்குன்னா எல்லாருமே கேள்வி கேட்போம். என்ன கேள்வி கேட்பீங்க? சரி, இப்போ இந்த கம்பெனில எத்தனை டைரக்டர் இருக்காங்க? இந்த கம்பெனிக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்கல்ல, எத்தனை டைரக்டர் இருக்காங்க சொல்லுங்க? எத்தனை டைரக்டர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு இப்ப என்ன பண்ண போறீங்க? ஏங்க அது கூட தெரியல எங்க கம்பெனிங்கிறீங்க. நீங்க டைரக்டர் உங்க கம்பெனில ஏதோ நீங்களும் உங்க கம்பெனியும் வந்து பார்ட்னர்ஷிப்பா இருக்கிற மாதிரி என் கம்பெனிங்கிறீங்க. எத்தனை டைரக்டர் தெரியாது. டைரக்டர் எத்தனை பேர் இருக்கிறதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா அதுல போடுங்க. இல்ல டைரக்டர்ல இருக்கிறதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ கம்பெனி பத்தி உங்களுக்கே முழுசா தெரியல. தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் என்ன? என்ன அவசியம்? என்ன அவசியம் இல்ல, என்ன அவசியம் கேக்குறேன். கம்பெனில நீங்க முதலீடு போட சொல்றீங்க. நாங்க போட சொல்லலையே, கம்பெனி போட சொல்லலையே. நாங்க விருப்பப்பட்டு தான் பர்ச்சேஸ் பண்றோம். ஒவ்வொருத்தரும் மறுபடியும் பாருங்க, இப்போ சரி விருப்பப்பட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா? எத்தனை பேர்ட்ட சொன்னீங்க? நீங்க மைவித்திரில இருக்கிறீங்க. கார்த்திக் அவர்கள் வந்து தர்மபுரி தானே சொன்னீங்க. தர்மபுரியை சார்ந்தவரே கார்த்திக் வந்து மைவித்திரில இருக்கிறாருங்கிறது எத்தனை பேருக்கு எப்படி தெரியும்? இந்த கம்பெனில நாங்க வந்து ஐடி போடுறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வாய்ப்பை சொல்லுவோம். ஃப்ரீயா தான் இது வந்து சொல்லுவீங்க இல்லையா? நீங்க தானே சொல்லுவீங்க. ஆமாங்க, நீங்க தானே சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்லாம உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லாம பண்ணுனா இந்த தொழில் எந்த தொழிலுமே நடக்காது சார். இப்போ ஒரு பேங்க் இருக்குது, சொல்லாம பண்ண முடியாது இல்லையா? அப்போ சார் ஒரு பேங்க் இருக்கு, ஒரு பைனான்ஸ் இருக்குது, எல்லாமே மக்களை நம்பி தான் எல்லா தொழிலுமே இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகட்டும், மளிகை ஸ்டோர் ஆகட்டும், அவங்க வந்து ப்ராடக்ட வாங்கி வச்சுட்டா வந்து தானே சேல் ஆயிருங்களா? இந்த கடைக்கு போங்க, நல்லா இருக்கு பொருள், ஓரளவுக்கு ரேட் கம்மியா தராங்க, எல்லாமே யார் சொல்றாங்க? கடைக்கு போங்க நல்லா இருக்குன்னு யார் சொல்றாங்க? எப்படிங்க சார் அப்ப கஸ்டமர் போவாங்க?
எல்லா நீங்க கடைக்கும் சொல்லுங்க மைவித்திரிக்கு எப்படி கஸ்டமர் வந்தாங்க இப்ப சொல்லுங்க. நீங்க ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, நீங்க நல்லா சர்வீஸ் பண்றீங்க அப்படின்ட்டு 4 பேர் சொன்னாதானே உங்களுக்கு விளம்பரம் ஆகும். எப்படி விளம்பரம் தானா ஆகுங்களா? அதுதாங்க நான் சொல்றேன். இப்போ ஒருத்தங்க ரெஃபர் பண்றீங்க இல்லையா, நீங்க நான் சொல்றதோ பாருங்க, இப்போ நீங்க தான் சொன்னீங்க நான் யார்கிட்டயும் போய் சொல்லல, யாரையும் போட சொல்லலங்கிறீங்க. சொல்லலன்னா நான் அடுத்த பர்ச்சேஸ் பண்றத பத்தி நான் சொல்ல மாட்டேன். ஓஎம் ஐடி வந்து நான் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், போட்டிருக்காங்க. அதுக்கு நீங்களே சொன்னீங்க இதுல ஒரு பிரச்சனை இல்லைங்க, நீங்க போடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு நீங்களே நாங்க ஆளுக்கு சொல்லுவேன்னு சொன்னீங்க. இப்போ நாங்க சொல்ல மாட்டோம் சார். அது வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா அது நாங்களும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை. உங்களுக்கு யாருக்குள்ள பிரச்சனை? என்ன கேள்வி கேக்குறாங்க இல்லையா, என்னுடைய டீம்ல நான் போறேன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் வாய்ப்பு கொடுப்பேன். தெரியாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே முடியாது. தெரியாதவங்க யாரும் என்னை நம்ப மாட்டாங்க. தெரிஞ்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இப்போ நீங்க சொல்லி அவங்க பணம் போடுறாங்க பாத்துக்கிறேங்க. நீங்க ஏன் பாத்துக்கிறீங்க? நீங்க ஏன் தேவையில்லாம அவதூறு பரப்புறீங்களா யூடியூப்ல? நாங்க யார் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க அததான் வீடியோ போடுங்க. நேர்ல அவங்கள நேரடியா உட்கார வச்சு பிரச்சனை பணம் வரல அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க நேரா வச்சு வீடியோ போடுங்க, அப்ப நம்புறோம். இப்போ மைவித்திரிக்கு உங்களுக்கு போய் பணம் போடுறது ரைட்ஸ் யார் கொடுத்தா? சார் ரைட்ஸ் யாரும் கொடுக்க கிடையாது. நான் என்னுடைய தனிப்பட்ட உரிமை இருக்கு, நான் போறேன். எனக்கு அதே மாதிரிதான் உங்களுக்கு மைவித்திரில போறதுக்கு உரிமை இருக்கு இல்லையா? நீ கேள்வி கேக்குறது எப்படி தெரியுமா இருக்கு? நான் போய் எதனா ஒரு கடையில நான் வந்து ஒரு லோன் போடுறேன்னா அந்த லோன் எதுக்கு நீங்க போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு தனிப்பட்ட உரிமை. உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? மைவித்திரில போய் 1,21,260 போடுறதுக்கும் 100 பேரை உங்களுக்கு ஓஎம் ரெஃபர் பண்றதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? யாருங்க ரைட்ஸ் கொடுக்கணும்? யாருக்கு ரைட்ஸ் கொடுக்கணும்? பாயிண்ட்க்கு வந்துட்டீங்களா? என்ன பாயிண்ட்க்கு அதே மாதிரிதான் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் தேவையில்லை. இந்தியன் சிட்டிசனா எனக்கு ரைட்ஸ் இருக்கு. சரி, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஓகே. இதுல என்ன தவறு நடந்திருக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை சொல்லுங்க. நீங்க என்னோட வீடியோ எல்லாம் ஃபுல்லா பாத்துட்டேன். உங்க வீடியோ எல்லாம் எல்லாமே சொல்லிருக்கோம். உங்க வீடியோ எல்லாம் பாத்துட்டேன். நீங்க எல்லாம் வந்து இப்பதான் வந்து யூடியூப்க்கே எல்லா வீடியோவும் பாத்துட்டோம் சார். நீங்க இப்பதான் யூடியூப்க்கே வந்திருக்கீங்க. நாங்கலாம் எப்பதான் யூடியூப்ல நான் வந்து இருக்கிறேன், ஓகேங்களா? இப்பதான் நீங்க என்னென்ன தவறு நடந்திருக்குங்கறத நீங்க பாத்துட்டா நான் சொல்லிருப்பேன். வந்து நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க. நான் யூடியூப் ஆல்ரெடி எப்பதான் இருக்கேன். எனக்கு அது யூடியூப் பத்தி எல்லாமே தெரியும். நீங்க எப்படி இதுக்காக வீடியோ போடுறீங்க, எதுக்காக அந்த கண்டென்ட் உருவாக்குறீங்க எல்லாம் எனக்கு தெரியும், சரிங்களா? இனிமேல் வந்து தீர விசாரிச்சு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு என்னன்னு கேக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், அந்த வீடியோல எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கேன். எல்லா வீடியோவும் நீங்க பாத்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுது. உங்களுடைய அவர்ஸ் ஓடுறதுக்காகவோ சம்பந்தமே இல்லாத ஒரு கம்பெனி மேல அவதூறு பரப்புறது ரொம்ப தப்புங்க சார். ஒரு கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி நான் சொல்றேன் இல்லீங்களா, அவதூறு பரப்பாதீங்க தயவு செஞ்சு சொல்றேன். அத நீங்க சொல்ல கூடாது. நான் என்ன பண்ணணும், நான் பண்றது அவதூறு நீங்க எப்படி சொல்லலாம்? கோர்ட்டுடைய ஆர்டர் படிக்கிறது எப்படி அவதூறு ஆகும்? நீங்க இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப வந்து யூடியூப்ல வந்து $10 வந்தா ஏன் அமௌண்ட் கொடுக்க மாட்டேறாங்க? ஏன் $100 வந்தாதான் நீங்க அமௌண்ட் எடுக்க முடியும் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டதுல எங்க போவீங்க பாருங்க. இப்போ நீங்க வந்து தொடர்ந்து நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் யூடியூப் பணம் கொடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வேலையே செய்யாம ஒரே ஒரு முறை பணத்தை போட்டுட்டு எனக்கு வாழ்நாள் முழுக்க வருமானம் யாரு கொடுப்பா? நான் கேக்குறதுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்லை. நான் ஒரே ஒரு கேள்வி ஆரம்பத்துல கேட்டேன். என்ன கேள்வி? இது வந்து இங்க பாருங்க, ஒரே ஒரு கேள்வி. ஒரு அப்ளைனர் தன்னோட கீழே ஒருத்தரை வந்து ஒரு பிஎம் மெம்பரை சிஎம் மெம்பரை மாற சொல்றாரு. அவரு வந்து அவரு வந்து அந்த அப்ளைனர் கிட்ட கேட்ட கேள்வியை யாரு கம்பெனி சொல்லுச்சீங்களா? என்ன கம்பெனி சொல்லுச்சீங்களா? ஒரு அப்ளைனருங்கற அப்புறம் மறுபடியும் கம்பெனி சொல்லுச்சாங்கறீங்க சார். அப்ளைனர் சொல்றாங்க, நீங்க போய் நான் சொல்ல மாட்டீங்களா? ஏங்க நல்லா இருக்குதுங்க, பிரச்சனை இல்ல, நாங்க எல்லாம் இருக்கிறோம், நீ பணம் போடுன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்ளைனர் சொல்றாருன்னா அது அப்ளைனர் தப்பு, கம்பெனி தப்புன்னு ஏன் சொல்றீங்க? ஏங்க கம்பெனியா வந்து எல்லாத்தையும் போய் வந்து 100 ஐடி போட சொல்லுது. கம்பெனி உங்க மூலியமா தானே வந்து சொல்லுது. அப்போ கம்பெனி போய் அப்போ இங்க பாருங்க, நான் கேக்குறதுக்கு ஒரே ஒரு சிம்பிளா பதில் சொல்லுங்க. இப்ப கம்பெனி இழுத்து மூணு ஓடிட்டா இப்ப அப்ளைல வந்து பணம் கொடுத்துருவீங்களா? கம்பெனில எம்டி சார் ஆல்ரெடியே வந்து வீடியோ தெளிவா போட்டிருக்காரு. யாருடைய வற்புறுத்தலையும் நீங்க வந்து இந்த கம்பெனில வந்து இருக்கிற அந்த பர்ச்சேஸ் ஸ்கீமை வந்து யாருடைய வற்புறுத்தலையும் நீங்க போடக்கூடாது. கம்பெனியுடைய முழு புரிதல் வந்த பின்னாடி உங்களுக்கு கம்பெனி மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு அவங்கள வந்து அவங்க சேஃப் ஜோனுக்கு வச்சுக்கிறதுக்காக சொல்றது, அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக சொல்றது. இந்த பொருளாதார இங்க பாருங்க, உங்க எம்டி போட்டு நானே சொல்லட்டுமா, உங்க இந்த பொருளாதார ஃப்ரீடம் நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். நீங்க மட்டும் அனுபவிச்சா பத்தாது, 10 பேர்ட்ட கொண்டு போய் சேருங்க. நீங்க வந்து ஒரு ஓஎம் மெம்பரா இருந்தாலும் கூட
நீங்க எஸ்சி கிரேடு அதுக்குள்ள வாங்க, எஸ்சி ப்ரோக்ராமுக்குள்ள வாங்க. ஒவ்வொருத்தரும் 3 பேர் சேர்த்து விட்டா உங்களுக்கு அந்த வரும் இது வரும் சொல்றாங்க. ஓஎம் பிளான்ல எஸ்சி பிளான்ல எந்த ஒரு பர்ச்சேஸும் பண்ணவே தேவையில்லைங்க. அவங்க எதுவுமே தேவையில்லைங்க. அது ஏன் சொல்றாங்க? அதெல்லாம் ஏன் சொல்றாங்க? ஏன் சொல்றாங்கன்னா அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷனையும் கொடுத்துட்டு மார்க்கெட்டிங் கீழ வரவங்களுக்கு 4 பேர் கமிஷன் கொடுத்தா கமிஷன் வருது 4 பேர் ஓடத்தாங்க செய்வான். என்ன சொல்றேன், இது உங்க விருப்பப்பட்டா நீங்க பண்ணுங்க. யாரையும் உங்களை வந்து இதை பண்ண சொல்றாங்க? நீங்க ஓஎம் ஏங்க ஓஎம் சார் இப்போ விருப்பப்பட்டா சரி கம்பெனி கொடுத்த கமிட்மெண்ட் என்ன வாழ்நாள் முழுக்க பணம் தருவேன்னு சொல்றாங்கல்ல. இதுல வந்து ஓஎம்மா நீங்க சேர்றீங்க. விருப்பப்பட்டா உங்களுக்கு விருப்பப்பட்டா அடுத்த பிளானுக்கு மாறிக்கோங்க. இந்த கம்பெனி எனக்கு பிடிக்கல போயிட்டே இருங்க. யாரும் ஒண்ணு உங்களை கேள்வி கேட்கறாங்க. எனக்கு பேசி வேஸ்ட். கார்த்தி உங்ககிட்ட பேசி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசிருக்கேன் இல்லையா? 1/2 மணி நேரமும் வேஸ்ட். ஏன்னா நீங்க என்னையும் பேச விட மாட்டேங்கிறீங்க. நீங்களும் வந்து ஒரு பாயிண்ட் நிறுத்திட்டு நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்றதான் கேட்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டு பேசுறீங்கன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? உங்ககிட்ட வந்து எத்தனையோ பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சொல்றாங்க, இதுல அவதூறு பரப்புறீங்க இல்லையா? அது தேவையான நேரத்துல வெளியே வருங்க. தேவையான நேரத்துல தேவையான ஆதாரமா தேவையான இடத்துல வெளியே வரும். உங்களுக்கு நான் சொல்லணும் அந்த ஆதாரமா வந்த பின்னாடி வெளியிடுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் நீங்க நான் வெளியிடுவேங்க. பாருங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றது நீங்க யாருங்க? உங்க மைவித்திரியில போய் சேர்றதுக்கு யாரு உங்களை வழி எடுத்துனா? உங்களுக்கு ரைட்ஸ் போய் சேர்ந்தீங்க? மைவித்திரி அரசு நான் ஒரு உறுப்பினர். இந்த சமுதாயத்துல நான் ஒரு உறுப்பினர். நான் டாக்ஸ் கட்டுறேன் சரிங்களா? பெட்ரோல் போடுறேன். பெட்ரோலுக்கு நான் பாதி டாக்ஸ் கட்டுறேன். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த சமுதாயம் இந்த இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் என்னோட ஒவ்வொரு உழைப்பு இருந்தா வாங்க ஒவ்வொரு பொருளும் டாக்ஸ் போகுது. இங்க இருக்கிற மக்களுக்கு நான் பேசணும் அப்படிங்கறத வந்து யாரும் வந்து நீங்க கேட்கக்கூடாது. கேக்குறாங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து மைவித்ரி ஆர்ட்ஸ் மட்டும் தான் இப்ப கண்ணுல தெரியுதுங்க. மத்த எந்த எல்லாமே நான் பேசுவேங்க. இன்னைக்கோ நாளைக்கு கூட போறது இல்ல. இப்ப மைவித்ரி வந்து கோர்ட்ல கேஸ் இருக்குது, ஜாமீனுக்காக பாத்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஒரு நாளைக்கு 4 வீடியோ வந்து கார்த்திக் பிள்ளை போடுறாரு. அவர் யாருங்க போடுறதுக்கு? அவர் யாருங்க போறதுக்குன்னா அவரு இதுல தவறான கம்பெனியை பத்தி தவறா அவதூறு பரப்புறாரு. அவர் வந்து மைவித்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் கிட்ட கேட்டுதான் பேசுறாரு. அதுலயே எதனா தப்பு பாருங்க. மைவித்ரி உறுப்பினர்கிட்ட கேட்கட்டும், கேட்காம போகட்டுங்க. கோர்ட்ல கேஸ் இருக்குது. பாருங்க கோர்ட்ல கேஸ் இருக்கும் போது பேசக்கூடாதுன்னா யாருமே பேசக்கூடாது. அவர் எதுக்கு பேசுறாரு? அவரு தப்பா பேசலீங்களே. தப்பாவோ ரைட்டாவோ பேசக்கூடாதுங்க. கோர்ட் ஆர்டர் தப்பா படிக்கிறாரு. அவர் கோர்ட் ஆர்டர் தப்பா சொல்லி மைவித்திரி வந்து சரிங்கிறாரு. சரிங்க, நீங்க கோர்ட் ஆர்டர் எடுத்து படிச்சீங்களா? கோர்ட் ஆர்டர் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பலைங்க. யாரும் அனுப்பல படிக்கிறதுக்கு. பாருங்க கோர்ட் அப்படிங்கிற வெப்சைட்குள்ள போனாவோ கோர்ட்டுங்கிற ஆப்புக்குள்ள போனாவோ எல்லா கேஸோட எஃப்ஐஆர் உட்பட நீங்க டவுன்லோட் பண்ணலாம். எல்லா கேஸோட கோர்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணலாம். இப்ப வந்து சார் வந்து சரண்டர் ஆயிட்டாரு இல்லையா? அவர் வந்து சரண்டர் ஆயிட்டாரு. என்னன்றது கோர்ட் முடிவு பண்ணி சொல்லுவாங்க இல்லையா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல போட்டு அத போய் கார்த்தி கிட்ட சொல்லுங்க. சார் சரண்டர் ஆயிட்டாருங்க. அது கோர்ட் பாத்துக்கோம். நீங்க வந்து மைவித்திரிக்கு நீங்க ஏன் சார் ஒத்துவதுறீங்க? நீங்க பேச வேணாம் சார். கோர்ட் பாத்துக்கிட்டோம். நல்லதோ கெட்டதோ சார், நல்லதோ கெட்டதோ கோர்ட் விட இந்த உலகத்துல பெருசு கிடையாது. சொல்லுங்களா? அவர் ஏன் பேசுறாருன்னா நீங்க தான் பேச வைக்கிறீங்க. ஏன்னா நீங்க தான் வந்து இந்த கம்பெனி அவரு பேச நிறுத்த சொல்லுங்க. அவர் மைவித்திரி வச்சு வீடியோ போட மாட்டா அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. ஓஹோ, அவர் வந்து உங்ககிட்ட சொல்லணும். அவர் யூடியூப் சேனல் அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. நீங்க தப்பா பேசிட்டேன். கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது இது விஜய் கீர்த்திக்கு வந்து வீடியோ போடுறாருன்னா நானும் வீடியோ போட்டேன். இப்ப வந்து மைவித்ரி ஆர்ட்ஸ்ல இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு யூடியூப்ல வந்து பேசுறத வச்சு சொல்றத வந்து அவங்க கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி பேசுறாங்கன்னு போதுதான் அவர் பேசுறாரு. நீங்க ஏன் பேச ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது நீங்க தான். அதுதான் நான் சொல்றேன். அவர் வந்து அதிகாரப்பூர்வமா விஜய் கீர்த்திக்கு வீடியோ போடுறதுனாலதான் நான் மைவித்ரி பத்தி பேசினேன். சரிங்க. அவரு வந்து நான் வீடியோ போடலன்னா அவரும் போடலன்னு சொல்லிட்டாரு. இனிமே நான் மைவித்ரி பத்தி எதுவுமே பேச மாட்டேன். வீடியோ போட சொல்லுங்க. சரிங்க. இப்ப வந்து அந்த மாதிரி அவர் வந்து மைவித்ரி ஆர்ட்ஸ் பத்தி சொல்லலைங்க. அவர் வந்து ஜெர்னலிஸ்டா இருக்கிறதுனால எல்லா செய்தியும் வாங்கிதான் பாருங்க. அவரு ஜெர்னலிஸ்டா பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னா சிட்டிசனா எனக்கு பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு ஓகேங்களா? இருக்குன்னா ஒரு கம்பெனியை வந்து உறுப்பினர்கிட்ட பேசிட்டு நீங்க வந்து எல்லா அவரு எந்த உறுப்பினர் பேசினா ரெக்கார்ட் சொல்லுங்க. நீங்க சொல்றீங்கல்ல கம்பெனி இல்லாத ஆளை வச்சு நீங்க வந்து யூடியூப்ல போடுறது. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல கம்பெனியோட உறுப்பினர்ல பேசிட்டு தான் கார்த்திக் பிள்ளை வீடியோ போடுறாருன்னு சொல்றீங்கல்ல, அவரையும் எந்த உறுப்பினர்ல பேசினாரு, எந்த வக்கீல்கிட்ட பேசினாரு, அதையெல்லாம் எடுத்து வீடியோ போட சொல்லுங்க. அவங்க உட்கார வச்சு
ஓ அதெல்லாம் எடுத்து வீடியோ போட்டதான் நீங்க அவங்க சொல்றது ஆமா உண்மை. இப்ப என்ன கேக்குறீங்கல்ல யாரெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்களோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்களாம் எடுத்து வீடியோ போட நம்பலாம் நீங்க சொன்னீங்கல்ல. சார் உங்களை கேள்வி கேட்கறன்றது நீங்க தவறான செய்தியை பரப்புறீங்க. அது உங்களுடைய கருத்துங்க. உங்க கருத்து நீங்க தவறா பரப்புறீங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. என் கருத்து நான் பண்றேன் ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். என் கருத்துல நீங்க மூவ் பண்ண கூடாது. சரிங்க சார், ஓகேங்க சார், நன்றிங்க சார், ஓடுங்க. ஆ ஓகேங்க. ம்